ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் இயற்கை தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அரவணா ஃபிஷ்ஷை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்த்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் அரவணா ஃபிஷ் வளர்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இதுக்காக சயின்டிஃபிக் நேமை பார்த்துடலாம். இதுக்கு சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலிரோபேஜஸ் ஃபார்மோசஸ் அப்படி தான் இதுக்கு சயின்டிஃபிக் நேமு. இது எந்த ஃபேமிலியை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஸ்டிலோக்ளோசைடு அப்படின்னு ஒரு ஃபேமிலியை சார்ந்தது தான் இது. இதுக்கு கிங்டம் பார்த்தீங்கன்னா அனிமலியா அப்படின்னு ஒரு கிங்டம் தான். இது எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்க ஒரு கென்னியர் லேக் அப்படின்னு ஒரு இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த அதே மலேசியாவில் இன்னொரு லேக்லேயும் இது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அது என்ன லேக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டியான ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம். நீங்கள் அடிக்கடி வாட்டர் சேஞ்ச் பண்ணாலும் அடிக்கடி நீங்கள் இதை கப்பீஸ் போல் தான் இது கிட்டத்தட்ட ஒரு பிக் சைஸ் கப்பீஸ் தான். என்ன தான் நீங்கள் அதை தொந்தரவு பண்ணாலும் அது நல்லா சர்வே ஆகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிகினர் ஃபிஷ் இல்லை. நீங்கள் நல்ல சர்வேயான இருந்தாலும் பிகினர் ஃபிஷ் இல்லை. ஏன் பிகினர் ஃபிஷ் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, இது வளர்க்குறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தேவை உங்களுக்கு. இது சாதாரண ஃபிஷ்ஷை வளர்க்குறது போல் இதை வளர்க்க முடியாது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அது கரெக்டான ப்ரொவைல் எல்லாம் கொடுக்கணும். இது ஹார்டியான ஃபிஷ் தான். இது வாங்குறது மோஸ்ட்டாக நான் ரொம்ப சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒருவேளை ஓரளவுக்கு மெச்சூர்டாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் வளர்க்கலாம். இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கப்பீஸ் மோலி அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வளர்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இப்போ யாராவது வளர்த்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ஒரு ஒப்பீனியன் கேளுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் வளர்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இதோட கலர் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ரெட்டு, க்ரீனு, ஒயிட்டு, சில்வர், பிளாக் கூட இருக்குது. பிளாக்கெல்லாம் அதெல்லாம் இப்போ வந்து ப்ரீட் தான் சொல்கிறாங்க பிளாக்கெல்லாம். இது இந்த 4 கலர்ஸ் மட்டும் இல்லை, இதுக்கு மேலே நிறைய க்ரீன் இருக்குது, எல்லோ இருக்குது, கோல்டன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய கலர்ஸ் இருக்கான். கிட்டத்தட்ட கப்பீஸ் போல தான். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் இது ப்ரைஸ் ரேஞ்ச் ஸ்டார்ட் பண்ணது மினிமம் 1000லேருந்து இது 1 lakh 2 lakh வரைக்கும் மார்க்கெட்டில் சேல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர்லாம் 4 lakh 6 lakh 10 lakh வரைக்கும் சேல் ஆகுதுன்னு நிறைய நியூஸ்லாம் பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட டேங்க் மேட்ஸ். இது எந்த டேங்க் மேட்ஸ் கூட எல்லாம் சர்வே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரட் ஃபிஷ்ஷு கூட சர்வே ஆகுமா. அடுத்தது வேறு அரவணா ஃபிஷ்ஷு கூடயும் இது சர்வே ஆகும். அது ஆஸ்கர் ஃபிஷ்ஷுக்கு சர்வே ஆகும். அடுத்தது டாலர் ஃபிஷ்ஷு கூட சர்வே ஆகும். அடுத்தது லார்ஜ் பிக் சைஸு கேட் ஃபிஷ்ஷோட சர்வே ஆகும்னு சொல்கிறாங்க. நம்ம வளர்த்துருந்தா தான் அந்த எப்படி சர்வே ஆகும்னு தெரியும். நீங்கள் யாராவது வளர்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட டேங்க் சைஸ் இது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 150+ கேலன் டேங்க் வேணுமா. இதுக்கு ஒரு 2 feet கிட்ட டேங்க் 150 கலோன் ப்ளஸ் டேங்கு 150 கலோனுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஒரு அரவணா ஈஸியாக சர்வே ஆகும். அந்த மாதிரி டேங்கில் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 degree Celsius 30 degree Celsius வரைக்கும் இதுக்கு டெம்பரேச்சர் தேவைப்படுது. இப்போ நீங்கள் ஹீட்ரு வைக்கணுன்னா கண்டிப்பாக வைக்கணும். இதுக்கு ஹீட்ரு வச்சிங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், நம்ம ஈஸியாக சர்வே ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ஹார்டியான ஃபிஷ்னால சீக்கிரத்தில் இறக்கிறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லை. நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஃபெசிலிட்டிஸுமே வைக்காமல் இருந்தால் கூட ஒரு 1 month 2 monthலாம் நல்லாவே சர்வே ஆகும். இப்போ நீங்கள் ஃபிஷ் ஃபுட் இன்கேஸ் ஃபிஷ் ஃபுட் போடாமல் இருந்தாலும் ஒரு 2 weeks கிட்ட சர்வே ஆகுன்னு சொல்கிறாங்க. 2 weeks to 3 weeks சர்வே ஆகுன்னு சொல்கிறாங்க ஃபிஷ் ஃபுட் போடாமல் இருந்தாலே. அதனால் நீங்கள் இதுக்கு ரொம்ப நீங்கள் மேற்கொள்ளணும்னு தேவையில்லை. எல்லாம் ப்ராப்பராக வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதை அதுக்கு பாட்டு க்ரோத்தை அதுங்க இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம சொல்ல போனால் வித்தவுட் ஃபுட் இல்லாமல் இது 2 weeksலேருந்து 3 weeks வரைக்கும் சர்வே ஆகுன்னு சொல்கிறாங்க. இது ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வார்ம்ஸு, ஷ்ரிம்ப்ஸு, பிளட் வார்ம்ஸு, அதர் ஃபிஷ்ஷஸை கூட நீங்கள் இதுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். நல்லாவே சாப்பிடும். பார்த்தீங்கன்னா இது ஒரு கார்னிவோர், அதாவது வேட்டையாடி சாப்பிட்றது நல்லா விரும்பும். இப்போ நீங்கள் ஷ்ரிம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷ்ரிம்பு இறந்து போன ஷ்ரிம்பை நீங்கள் கொடுக்குறதோடையும்
உயிரோடு உள்ள ஷ்ரிம்பு, பிளட் வார்ம்ஸு அந்த மாதிரி உயிரோடு உள்ள கொடுத்தீங்கன்னா அது வேட்டையாடி சாப்பிடும்போது அது நம்மளுக்கு ஏற்ற இடம் தான் இது, நம்ம சாப்பிட இதெல்லாம் கரெக்ட் டைமுக்கு கிடைக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கோல்டு ஃபிஷ் கொடுப்பாங்க, ஃபீடிங் கோல்டு ஃபிஷ்ஷு, கப்பீஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்னைக்கு அந்த மாதிரி லைஃப் ஃபுட்டாக ஃபீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது நல்லாவே க்ரோத் இருக்கும். அடுத்தது இது நல்லாவே சர்வே ஆகும். நான் சொன்ன போல தான் இது பிகினர் ஃபிஷ் இல்லை. நீங்கள் வளர்க்கணுன்னா நீங்கள் நல்லா வளர்த்தவங்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேளுங்க, அப்போ உங்களுக்கு நல்லாவே சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வைக்கணும்னு அவசியம் உண்டா, ஏர் பம்ப் வைக்கணும்னு அவசியம் உண்டா, ஹீட்ரு வைக்கணும்னு அவசியம் உண்டா அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் இருக்குது. இதுக்கு 150+ கலோன் டேங்க் தேவை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் நீங்கள் வச்சா ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு இருக்காதான் அது டேங்கு வாட்டர் சேஞ்ச் பண்ண போல் உங்களுக்கு இருக்கும். ஃபில்ட்ரு வச்சிங்கன்னா ஃபில்டர் மட்டும் நம்ம வாஷ் பண்ணிட்டா வரும், பெரிய நம்ம சிரமப்படணும்னு அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் பம்பு நீங்கள் ஒரே அரவணை மட்டும் போட்டிருந்தீங்கன்னா ஏர் பம்பு வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் டேங்க் மேட்ஸ்லாம் கூட நிறைய ஃபிஷ்ஷஸ் போட்டிருந்தா ஏர் பம்பு வைக்கிறது நல்லது. ஏன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பிக் சைஸ் ஃபிஷ்ஷஸ், அதனால் இதுக்கு நீங்கள் ஏர் பம்புலாம் வச்சிங்கன்னா அது இந்த ஏர் இல்லாமல் உங்களுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் இதாக ஆகிடக்கூடாது. அதனால் நிறைய ஃபிஷ் போட்டிங்கன்னா ஏர் பம்பு வைங்க. அடுத்து ஹீட்ரு வைக்கணும் அப்படின்னா ஹீட்ரு நீங்கள் கண்டிப்பாக வச்சாகணும். நீங்கள் ஃபில்ட்ரு ஏர் பம்பை வைக்கிங்களோ என்னவோ, ஆனால் ஹீட்ரு கண்டிப்பாக வச்சாகணும். இந்த ஃபிஷ்ஷுக்கு கிட்டத்தட்ட ஃப்ளவர் மேன் போல தான் இந்த ஃபிஷ்ஷும். ஹீட்டர்லாம் வச்சு நல்லா ப்ரொவைட் பண்ணிங்கன்னா இந்த ஃபிஷ் நல்ல ஃபிஷ். வாஸ்து ஃபிஷ்ஷும் நீங்கள் வாஸ்துக்கு வேண்டி நிறைய பேர் இந்த ஃபிஷ்ஷை வளர்க்குறாங்க. நீங்கள் எதுக்காகவும் வளர்க்கலாம், அழகுக்காகவும் வளர்க்கலாம். நிறைய ப்ரைஸ் தெரிஞ்சு நிறைய கலர்ஸு நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் மார்க்கெட்டில் கிடைக்கிது பார்த்திங்கன்னா சில்வரும் கோல்டும் தான் மேக்ஸிமம் கிடைக்கிது. பிளாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வர இடத்துலேருந்து ஹைப்ரிட்லாம் பண்ணி எடுக்கிறாங்க. நம்ம சில்வரும் கோல்டு தான் மேக்ஸிமம் நம்மளுக்கு இடத்துல கிடைக்கிது. மினிமம் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1000லேருந்து 10,000 அந்த ரேஞ்சில் எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அரோனா ஃபிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம இருக்கை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அரோனா ஃபிஷ்ஷை பற்றி அவங்க வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.